ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு ரொட்டி. அதற்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். மைதா மாவு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. வெல்லம் 1 கப், பால் 1 கப், நெய் தேவையான அளவு, 4 ஏலக்காய், 1 சிட்டிக்கு உப்பு. முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். குக்கரில் கடலைப்பருப்பு 1 கப் தண்ணி சேர்த்து அதை வேக வச்சிருவோம். ஒரு 5 விசில் அது வரட்டும். இப்போ நம்ம ரொட்டி மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் மைதா, 1 சிட்டிக்கு உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்து நல்லா இதை பிசையணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம இனிப்பு ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை இப்போ பவுலில் போட்டு நல்லா மசிக்கலாம். இதில் இடித்து வச்ச ஏலக்காயை ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் துருவிய தேங்காயை அதில் ஆட் பண்ணிடுவோம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டி ரெடி பண்ணிடலாம். சின்ன உருண்டையை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்படியே தட்டி விடுங்க. ரவுண்ட் ஷேப் வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த இனிப்பு அப்படியே லைட்டாக அதில் தடவி விட்டுடலாம். அதை அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி திருப்பி அப்படியே சப்பாத்தி கல் வச்சு நம்ம திரட்டிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ரெடி பண்ணால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுருவோம். கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். இப்போ தட்டி வச்ச ரொட்டியை நம்ம சுற்றி அதில் ஆட் பண்ணுவோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க. கோல்டன் கலராக வந்துருச்சு பாருங்க. திருப்பி விட்டுடலாம். ரொட்டி வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். சுவையான இனிப்பு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.